வேளாங்கண்ணி பள்ளிகள் குழுமத்தின் தாளாளர் திருமிகு ஞானசிகாமணி அம்மையார் அவர்களுக்கும், வேளாங்கண்ணி பள்ளியின் குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திருமிகு சா தேவராஜ் ஐயா அவர்களுக்கும், வேளாங்கண்ணி பள்ளி மேல்நிலை முதல்வர் திருமதி பிரிசல்லா அம்மையார் அவர்களுக்கும், வேளாங்கண்ணி பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி அமராஜ் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் திருமிகு முனைவர் ஆ ஈரா பாரதராஜா ஐயா அவர்களுக்கும், மேலும் வேளாங்கண்ணி பள்ளியில் பணியாற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், எதிர்கால இந்தியாவின் இயந்திர தூண்களாக இருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் என் இணைய காலை வணக்கம் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எந்த ஒரு நல்ல நிகழ்வு தொடங்கினாலும் மங்கள இசை வாசி தொடங்குவாங்க. அது தமிழர் பண்பாடு. அந்த வகையில் ஒரு 2 நிமிடம் இந்த பறை வாசித்து என்னுடைய உரையை நான் தொடங்கணும்னு ஆசைப்படுறேன். வாசிக்கலாமா? சத்தம் இல்லை. ரெடியா? நான் ஒரு பீட் வாட்சனா நீங்க ஒரு கிளாப் பண்ணலாம். ஓகே? இதான். ரெடியா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். நான் இன்னொரு வாட்டி வாசிக்கலாமா? வேலை இருக்குங்களா? ரைட். நேர் விருப்பம், உங்கள் விருப்பம். ரைட். என்னோட ஐயாவோட விருப்பம். நம் தாளாளர் ஐயாவுடைய திருமகனர் வேண்டிக் கொண்டதுக்கு இணங்க மீண்டும் ஒரு முறை இசை வாசிக்கப்படுகிறது. அது உங்களின் மகிழ்ச்சிக்காக மட்டுமே. கைதட்டி உற்சாகப்படுத்தலாம். நான் நடிகர்னு சொன்னாங்களே, எந்த படத்துல அதை பார்த்துருக்கீங்களா? பார்த்துல மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்துல கூலியில போய் கீழே விழுறாங்களா? யாருனால விழுறாங்க? என்னாலதான். நான் ஃபாரஸ்ட் ரேஞ்சரா நடிச்சிருப்பேன்.
நான் சாப்பிட போற கேப்ல தான் அவங்க போய் அந்த குடிகளை விடுவாங்க. அந்த கூண்டுல உட்காந்து சாப்பிட்ற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேரக்டரே நான் தான், அந்த குழந்தையே நான் தான், வேற யாரும். உங்களுக்காக ஒரு கிராமிய பாடல் பாடி இந்த சில நிமிடங்களை பேசலாம்னு ஆசைப்படுறேன். பாடலாமா? கிராமிய பாடலாம். நம்முடைய பாரம்பரிய கலைகளை எடுத்து சொல்ற மாதிரி ஐயா புஷ்பன குப்புசாமி ஐயா அவர்கள் சிறப்பான முறையில் இந்த பாட்டை பண்ணியிருக்காங்க. உங்களுக்காக அந்த கிராமிய பாடல். தஞ்சாவூர் உருமி மேளம் தாளம் கட்டி பாடி வரும், கும்பகோணம் பொங்கரகம் குஞ்சம் கட்டி ஆடி வரும். தஞ்சாவூர் உருமி மேளம் தாளம் கட்டி பாடி வரும், கும்பகோணம் பொங்கரகம் குஞ்சம் கட்டி ஆடி வரும். பஞ்சம் போக்கும் காவேரி பாண்டு விளையும் சோழபுரம், கஞ்சி பானை சுமந்து வரும், ஆடி வைக்கும் காட்டு வரும். பஞ்சம் விழுந்த கிழவனுக்கும் சொல்லு விளக்க சுடி சேரும், பாக்கிலிக்கும் பாட்டிக்கலாம் பக்குவமா துள்ளி வரும். கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடியாட்டம் கோலாட்டம் குதிரையாட்டம் ஏற்றமாட்டம், கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடியாட்டம் கோலாட்டம் குதிரையாட்டம் ஏற்றமாட்டம். தஞ்சாவூர் 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 உருமி மேளம் தாளம் கட்டி பாடி வரும். அறுவடைக்கும் திருநடைக்கும் ஆறுமைக்கும் இளைஞருக்கும் அடிமோடும் சிறுவனுக்கும் அற்புதமாய் பாட்டு வரும். அடனமாடும் சோகத்திலே ஆழமான பொருள் இருக்கும், உணர்வாடும் உள்ளத்திலே உண்மையான அன்பிருக்கும். பாலுக்கெல்லாம் சோறு போட்டு பாம்பரம் நாடும், பாட்டை கேட்ட எல்லாருக்கும் பரவசம் கூடும். பாலுக்கெல்லாம் சோறு போட்டு பாம்பரம் நாடும், பாட்டை கேட்ட எல்லாருக்கும் பரவசம் கூடும். தஞ்சாவூர் 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 உருமி மேளம் தாளம் கட்டி பாடி வரும், கும்பகோணம் பொங்கரகம் குஞ்சம் கட்டி ஆடி வரும். தன்னை நானே நானே தானே 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 நானே நானே. நானும் ஒரு தமிழாசிரியர் என்ற முறையில் உங்கள்கிட்ட மனசு விட்டு பொங்கல் பற்றி சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசை. ஏன்னா இந்த பொங்கல் வந்து நம்ம இன்னைக்கு நேற்று கொண்டாடப்பட்ட ஒரு விழா அல்ல. கடந்த 2000 வருஷத்துக்கு முன்பிருந்தே நம்ம அந்த விழாவை கொண்டாடிட்டு வரோம். இலக்கியங்கள்ல இந்த விழாவை பற்றி நிறைய பதிவுகள் இருக்கு. இன்னைக்கு இந்த விழாவுக்கு நம்ம பொங்கல் விழா, பொங்கல் விழா, பொங்கல் திருவிழா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விழாவுக்கு என்ன பேர் தெரியுமா? இப்பெல்லாம் திடீர்னு கேள்வி கேட்டா நாங்க எப்படி சொல்லுவோம்? அறுவடை திருவிழா. அறுவடை திருவிழான்னு பேர் வச்சாங்க. தைத்திங்கள் தங்கையப்படியும் அப்படின்னு நற்றினையிலையும், தைத்திங்கள் தண்ணிய வேண்டும் அப்படின்னு சொல்லி குறுந்தொகையிலையும், தைத்திங்கள் தங்கைய போல் அப்படின்னு சொல்லி புறநானூறு நூற்றிலையும், தையில் நீராடி தவம் தலைப்படுவாயோ அப்படின்னு சொல்லி கலித்தொகையிலையும் இந்த பொங்கல் பற்றியான பதிவுகள் இருக்கு. ஏன்னா வெறும் இந்துக்கள் மட்டும் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா இந்த பொங்கல் விழா கிடையாது. தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் இஸ்லாமியர்கள் மற்றும் நம் மதத்தை சாராத, இனத்தை சாராத, மொழியை சாராத அனைவராலும் கொண்டாடப்படுகின்ற அனைவருக்குமான ஒரு பெருவிழா தான் நம்ம பொங்கல் விழா. இந்த பொங்கல் விழாவில் நம்ம இங்கதான்
கொண்டாடுறோம்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. தென்னிந்தியா முழுவதும் கொண்டாடுறோம். இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, மொரீசியஸ், கனடா, இப்படி தமிழர்கள் நாம் எங்கெல்லாம் வாழ்றாங்களோ அங்கேயும் அந்த விழாவும் கொண்டாடப்படுது. நீங்க ஒரு முக்கியமாக கவனிச்சீங்கன்னா கனடா நாட்டிலையும் சிங்கப்பூர் நாட்டிலையும் பொங்கலுக்காக விடுமுறையை விடுறாங்க. நம்மள மாதிரி நாளையிலிருந்து நம்மளுக்கு விடுமுறை தானே. என்னோட சத்தமே வரல அப்படி சொல்லுங்கப்பா. என்ன பேசலாம் தானே, நானும் பேசுறது சத்தம் வருது. ரைட். பொங்கல், பொங்கல் அப்படின்ற வார்த்தைக்குள்ள பொங்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பொங்கு என்றால் என்ன? அப்படியே பொங்குறான், பொங்காதரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பொங்குதல் என்னது? கொதித்தல், சமைத்தல், செழித்தல் பொருள். பொங்குவதால் பொங்கல். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பானையில பொங்க போகுது, அதனால பொங்கல். இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா விளக்கம். சரி, அன்னைக்கு அறுவடை திருவிழாவில் இங்க பொங்க வைக்கிற போது நான் ஒரு விஷயம் கவனிச்சேன். நம் முன்னோர்கள் அறுவடை திருவிழாவில் பொங்கல் வைக்கிற போது படையலா எல்லா பொருளும் வைப்பாங்க. கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், புடலங்காய், கரும்பு, மஞ்சள், பனங்கிழங்கு, இது அனைத்துமே அங்க இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுக்காக நம்ம கைதட்டலாம். ரொம்ப அந்த பழைய காலத்துக்கு நான் போயிட்டேன். அதை பார்த்த உடனே என் ஊர் கிராமத்துக்கு, மதுரை மாவட்டத்தில் அந்த உசிலம்பட்டி கிராமத்தில் நான் சாமின்ற மாதிரி எனக்கு ஒரு மனநிலை வந்துருச்சு. அவ்வளோ ஒரு மனநிறைவு, சிறப்பான முறையில். முதல் நாள் இன்னைக்கு போகி பண்டிகை. போகி பண்டிகையில் என்னப்பா பண்ணுவோம்? எங்களுக்கு தெரிஞ்சது டைல இருக்கிறது, பழைய பொருட்களை போட்டு இருக்கிறது இல்லையா? ரைட். சொல்ல எழுத்ததிகாரம் நூலில் பவனந்தி முனிவர் என்ன சொல்றாருன்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகை நானே அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா பழசு போயிட்டே இருக்கும், புதுசு வந்துகிட்டே இருக்கும். இது இயற்கை, இதை மாற்ற முடியாது. அந்த வகையில நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பழைய பொருட்கள்லாம் தெருவில் போட்டு எரிச்சிட்டு நம்ம வீட்டில் வெள்ளையடிச்சு சாமி போடுறோம். பொருளை போட்டு எரிக்கிறது மட்டும் நம்ம கடமை இல்லை, நம் தீய எண்ணங்களையும் அந்த தீயோடு கொளுத்த வேண்டும். சரியா? அதுக்காக தான் அந்த போகி பண்டிகை. இரண்டாம் நாள் என்ன கொண்டாடுவாங்க? என்ன பொங்கல்? அந்த பொங்கலுக்கு பேரு சூரிய பொங்கல். சூரிய பொங்கல், சூரியனுக்காக நம்ம வழிபடுறோம். நாளைக்கு, இன்னைக்கு மார்கழி கடைசி, நாளைக்கு தை 1. நாளைக்கு தான் சூரிய பொங்கல் கொண்டாடுவோம். அது சூரியனுக்காக. சூரியனுக்கு ஏன் கொண்டாடுறோம்? சாமி கும்பிடுறோம். இந்த விவசாயம், இந்த பயிர்கள் செழிப்பதற்கு சூரியன் தான் முழு முதற் காரணம். சரியா? உழைக்கும் உழவர்களின் தேவனான சூரியனுக்கு நாளைக்கு வணக்கம் சொல்லி பொங்க வைப்போம். 3ஆம் நாள் என்ன பண்ணுவோம்? மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் என்ன பண்ணுவோம்? நான் கிராமத்தில் என்ன பண்ணுவேன்னா, மாடுகள் நல்லா குளிப்பாட்டி அது உடம்புலாம் வண்ணமயமான பொட்டு வச்சு அது கொம்புக்கெல்லாம் கலர் கலரான பெயிண்ட் அடித்து மாட்டுக்கு சலக்கையெல்லாம் கட்டி அது பிடிச்ச புல்லெல்லாம் அறுத்து போட்டு அதை மாடை அன்னைக்கின்னு வந்து அவுட்டு விட்டுருவோம். இன்னும் ஒரு படி மேலே போனோம்னா அன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்கும். நான் ஜல்லிக்கட்டு போட்டியில் அலங்காநல்லூரில் கலந்துருக்கேன். இந்த இடத்துல எனக்குலாம் தழும்பு காயம், காலை குத்தி தூக்கி எழுதிடுச்சு. அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. ஏன்னா அலங்காநல்லூர் பக்கம் தான் எங்கள் ஊர் உசிலம்பட்டி. அந்த வாழ்க்கையை முழுசாக நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால் மாட்டுப் பொங்கல் அவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு பொங்கலாக இருக்கும். எதுக்காக மாட்டுக்கு பொங்க வைக்கிறோம்? மாட்டுக்கு ஏன் பொங்க வைக்கணும்? மாட்டுக்கு எப்போ பொங்க வைக்கணும்? உழவுக்கு அன்னைக்கு, இன்னைக்கு டிராக்டர் இருக்கு, அன்னைக்கு டிராக்டர் இல்லை, மிஷின் இல்லை. எதை வச்சு விடுதோம்? காலை தானே வச்சு விடுதோம். அப்போ உழவுக்கு இந்த பயிர் விளைவதற்கு முழு முதல் காரணமாக இருந்த முதல்ல சூரியனுக்கு நம்ம சாமி விட்டு வழிபட்டோம். 2ஆம் நாள் உழவுக்கு உறுதுணையாக இருந்த, உழவனுக்கு உறுதுணையாக இருந்த காளைகளுக்கு நம்ம வழிபடுறோம். அது மாட்டுப் பொங்கல். கடைசியா நம்ம காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்ன? ஒரே ஒரு விஷயம். பழங்காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் பலகாரங்களை சுட்டு மாமன், மச்சான், அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா எல்லா உறவுக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் அந்த பலகாரங்களை பகிர்ந்து கொடுத்து உறவுகளை காணுகின்ற பொங்கல் காணும் பொங்கலாக இருந்தது. இன்னைக்கு உறவுகளை பெருசாக நம்ம காண்றதில்லை. எதை காண்றோம்? பார்க்குக்கா காண்றோம், பீச் காண்றோம், செல்போனில் பொம்மைகள் காண்றோம், சினிமா தேட்டரில் போய் படம் காண்றோம் இல்லையா? உறவுகளை மேம்படுத்துறதுக்காக அந்த காணும் பொங்கல் கொண்டாடினாங்க. இன்னைக்கு காணும் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பீச்சில் அதிகமான கூட்டமாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் செல்போனில் மூடிக்கிட்டீங்க. கேம்ஸு
அதை விட்டீங்கன்னா டிவியில் என்ன ஓடுது? பொம்மை சேனல், மோட்டோ பட்லு, சிங்சான், அப்புறம் சோட்டா பீம். இது ரொம்ப மோசமா இல்லையா மோட்டோ ரொம்ப மோசமா இருக்கேன். ஐயோ ஓடிடா. இன்னும் இவ்வளோ பார்த்தா ஓடிக்கணும் அப்படின்னு சொல்லி அமைதி அமைதி அமைதியோ அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதி அப்படின்னு சொல்லி சிங்சானையும் பார்த்துட்டு நம்ம டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? என்னன்னா முழுக்க முழுக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சுதந்திரத்தை ஒரு கணினிக்குள்ள, ஒரு செல்போனுக்குள்ள நம்ம அடக்கி வச்சுக்கிட்டோம். பக்கத்தில் என்ன நடக்குதே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இயந்திரத்தன்மையாக நம்ம வாழ கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு இருக்கோம். ஒரு நாட்டுப்புற கலைஞனா, ஒரு தமிழ் பேராசிரியனா என்னுடைய கவலைகள் என்னன்னா, நம் மண்ணின் கலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. இன்னைக்கு எந்த தாய்மார்களாக தாலாட்டு பாட்டீங்களா, ஒப்பாரி பாட்டீங்களா, வண்டிக்காரை பாட்டு இருக்கா, கலையெடுப்பு பாட்டு, கருதெடுப்பு பாட்டு எதுவுமே கிடையாது. கரகாட்டம், ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், நிறைய ஆட்டங்கள் இருக்கு. அந்த ஆட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. நிறைய கூட்டுகள் நடந்துச்சு. ஹரிச்சந்திர கட்டம், சத்தியவான் சாவித்திரி, வீரபாண்டிய கட்டபொம்மன், பொன்னர் சங்கர், வள்ளி திருமணம், 1000 நாடகங்கள் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கூட்டுகள் யாரும் பார்க்கறதில்லை. நம் கலைகளை மீட்டெடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. நீங்க மீட்டெடுப்பீங்கன்னு நம்புறேன். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் பெரிதும் மதிக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா முன்னால் நான் வந்து நிகழ்ச்சி பண்ணியிருக்கேன். யாரை வச்சு நிகழ்ச்சி பெறேன்னா, கீழ்ப்பாக்கத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த நோயாளிகளுக்கு பாடல், நடனம் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து ஐயா முன்னாடி பெருசாக பண்ண வச்சேன். சூப்பராக பண்ணாங்க. இது யார் பண்ண வச்சா? அவர் கூப்பிட்டுனா என்ன கூப்பிட்டாங்க. அப்துல் கலாம் ஐயா முன்னாடி நான் போய் நின்னேன். இந்த தோளில் தட்டி போட்டு ஒன்று சொன்னார் ஐயா என்கிட்ட, சித்திரசேனன் நல்ல நாட்டுப்புறங்களை எடுத்து வச்சிருக்கீங்க, இது உங்களோட அழிச்சிடக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொன்னார். அதே வார்த்தை தான் அன்பு செல்லங்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கற்றுக்கொண்ட அது கலையாகட்டும், கல்வியாகட்டும், தொழிலாகட்டும், எதுவாகட்டும் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக்கொண்டே இருங்க. அப்போ தான் அது உயிர்ப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஒரு பொங்கல் பாடலோடு என்னுடைய உரையை நான் முடிச்சுக்கிறேன். சுட சுட காலையில் தான் அந்த பாட்டு எழுந்தேன். பொங்கல் பாட்டு, பொங்கல் அன்னைக்கு பொங்கல் பாட்டு பாட நல்லா இருக்குமா? பாடிடலாமா? பாடிடலாமா? சத்தம் வரலடா. எஸ், மறுபடியுமா பாட்டு பாட போறேன். பாட்டு பாடி முடிச்சுட்டு உங்களுக்கு விருப்பத்துக்காக ஒரு அடியை போட்டுடலாம். சரியா? ரெடி? பொங்கல் பாட்டு உங்களுக்காக. வானம் கருத்திடுச்சு, மண்ணமையில் ஆடிடுச்சு, வானம் கருத்திடுச்சு, வண்ணமையில் ஆடிடுச்சு, வாங்கி வச்ச ஏறுலதான் எருத பூட்டணும், வாங்கி வச்ச ஏறுலதான் எருத பூட்டணும், இங்கு ஏங்கி வாழும் மக்களுக்கெல்லாம் சோறு ஊட்டணும், இங்கு ஏங்கி வாழும் மக்களுக்கெல்லாம் சோறு ஊட்டணும்.
கண்டதுங்க நம்ம பள்ளி 50ஆம் பொன்விழா கண்டதுங்க நம்ம பள்ளி 50ஆம் பொன்விழா கண்டதுங்க நம்ம பள்ளி ஆகச் சிறந்த ஆளுமையை உருவாக்கிய நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்கு பொங்கலோ பொங்கல் நம்ம ஆசிரியர் பெருமக்களுக்கு பொங்கலோ பொங்கல் தன்னாலே நானே 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 தன்னாலே நானே 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 நன்றி நன்றி அனைவருக்கும் மீண்டும் என் நகம் கணிந்த பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் அன்புள்ள மாணவ மாணவிகள் அனைவருக்கும் மீண்டும் என் நகம் கணிந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தம்பியெல்லாம் சொன்னதை மறந்துடாதீங்க, கலையை கடத்துங்க அடுத்த தலைமுறைக்கு. நன்றி வணக்கம். மண்ணு நேரம் இல்லை நிற்கல நிற்க மாட்டேங்குது எல்லாத்துலையுமே நிற்கல அப்படியா நம் பள்ளியின் இன்றைய பொங்கல் விழாவின் சிறப்பினை எடுத்துரைத்தும் நம் பள்ளியின் 50வது பொன் விழாவை நாட்டுப்புற பாடல்களில் இசையோடு எடுத்துரைத்தும் நம்மை எல்லாம் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமிகு கா. சித்திரசேனன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. இன்றைய நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக இதோ நம் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் என பல வகையான ஆட்டங்களை